அத்தியாயம் 7. ஹாஸ்பிட்டல் வராந்தாவில் டாக்டர் சத்யஜோதியும் அசிஸ்டன்ட் கமிஷனர் மெய்கண்டனும் வேகமாய் நடந்து கொண்டிருக்க விவேக்கும் விஷ்ணுவும் பின்தொடர்ந்தார்கள். பாஸ் மெதுவாய் குரலை தாழ்த்தி கூப்பிட்டான் விஷ்ணு. என்னடா, வயசு எவ்வளவு இருக்கும்? யாருக்கு? முன்னாடி போயிட்டுருக்கிற டாக்டர் அம்மாவுக்கு. விவேக் முறைத்தான். பேசாம வாடா, அந்த அம்மாவோட காதல விழுந்துட போகுது. ஒரு 55 இருக்கும் பாஸ். டேய், ஏன் பாஸ் பயப்படுறீங்க? அம்மாவுக்கும் நமக்கும் 10 அடி தூரம் இருக்கும். பின்னாடி இருந்து பார்த்தா நமிதாவோட இடுப்பு மாதிரியே மிரட்டுது பாஸ். 30 வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது அம்மா பல ஸ்டூடெண்ட்களுக்கு கனவு கண்ணியா இருந்திருப்பாள்னு நினைக்கிறேன். வேண்டாண்டா, நீ ரொம்ப ஓவரா போற. அம்மா தான் ஓவர் பாஸ். அம்மாவோட நடவடிக்கைகள் எல்லாமே காஷ்மீர் பிரச்சனை மாதிரி குழப்பமாய் இருக்கு பாஸ். மலர் வளைய மேட்டருக்கும் பயப்படல. உங்களை எதுக்காக கூப்பிட்டாள்னு தெரியல. கிராண்ட்மா செம போல்ட் பாஸ். இன்னைக்கு நீ செமத்தியா வாங்கி கட்டிக்க போற. டாக்டர் சத்யஜோதியும் அசிஸ்டன்ட் கமிஷனர் மெய்கண்டனும் இப்போது ஹாஸ்பிட்டலின் காரிடார் பகுதியில் நடந்து அரை இருட்டான செல்லர் பகுதிக்குள் நுழைந்தார்கள். பாதி தூரம் நடந்திருந்த போது அழுக்கு பச்சை யூனிஃபார்மில் உயரமாய் சென்றி ஒருவர் எதிர்பட்டார். இடுப்பு பெல்ட்டில் துப்பாக்கியின் மூக்கு பளபளப்பாய் எட்டி பார்த்தது. பவ்யமாய் குனிந்தார். மேடம். என்ன கதிர், எனிதிங் அன்வான்ட் ஹேப்பனிங்ஸ்? ஒன்றுமில்லை மேடம், எல்லாமே நார்மல். இந்த பக்கம் யாரும் வரலையே. வரல மேடம். ஓகே, ஸ்வஸ்திகா என்ன பண்றா? ஏதோ புக் படிச்சிட்டு இருக்காங்க மேடம். சரி, நாங்க 4 பேரும் ஸ்வஸ்திகாவை பார்க்க போறோம். இந்த பக்கமா யாரையும் அலோவ் பண்ண வேண்டாம். ஓகே மேடம். டாக்டர் சத்யஜோதி நடந்து கொண்டே திரும்பி பார்த்தாள். ஒரு புன்னகையோடு சொன்னாள். மிஸ்டர் விவேக், டாக்டர், நாம இப்போ ஒரு பொண்ணை பார்க்க போறோம். அவ பேரு ஸ்வஸ்திகா. உங்க உதவி இந்த நிமிஷத்திலிருந்து தான் எனக்கு தேவைப்படுது. சொல்லிக்கொண்டே செல்லரின் வராந்தாவில் நடந்து கோடியில் இருந்த அறைக்கு முன்பாய் போய் நின்றாள். தன்னிடம் இருந்த பாஸ்வேர்ட் கார்டை எடுத்து கதவின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய கீற்றலுக்குள் நுழைத்து ஒரு இழுப்பு இழுக்க உள்ளே அழைப்பு மணி ஒலித்தது. தொடர்ந்து கதவு திறந்தது. அந்த அழகான இளம்பெண் பார்வைக்கு கிடைத்தாள். சத்யஜோதியை பார்த்ததும் கைகளை குவித்தாள். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்க ஸ்வஸ்திகா? அவள் மெல்ல சிரித்தாள். நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் டாக்டர். ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து உயிர் பிழைச்சிட்டு இருக்கேன். இனிமே உனக்கு அந்த பயம் வேண்டாம். இனி உன் வாழ்க்கையில் வரப்போகிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாய் எதிர்கொள்ளலாம். அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நான் பண்ணிட்டேன். சொல்லிக்கொண்டே அறையின் கதவை சாத்தினாள் சத்யஜோதி. ஏசியின் ஜில்லிப்பில் உறைந்து போயிருந்த அந்த அறை 2 பெரிய பெரிய சோஃபாக்களோடு தெரிய எல்லோரும் போய் உட்கார்ந்தார்கள். சில வினாடி மௌனத்துக்கு பிறகு சத்யஜோதி மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள். மிஸ்டர் விவேக், முதல்ல ஸ்வஸ்திகாவை பத்தி உங்களுக்கு சொல்லணும். அப்புறம் நீங்க எனக்கு எது மாதிரியான உதவியை செய்யணும்னு சொல்லணும். ஸ்வஸ்திகா போன 6 மாசத்துக்கு முன்பு வரை ஒரு கல்லூரி மாணவி. MBA முடிச்சிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்தா. இவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும். அவரும் இப்போ ஆயுள் தண்டனை கைதியாய் ஜெயில்ல இருக்கார். அவர் பண்ணின குற்றம் கிராமத்துல ஜாதி சண்டை நடந்த போது அவரும் அதுல பங்கு எடுத்துக்கிட்டு ஒருத்தரோட மரணத்துக்கு காரணமாயிருந்ததுதான். ஸ்வஸ்திகாவுக்கு இப்போ உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லாம போனாலும் இன்னும் 7 மாசம் கழிச்சு இவளுக்கு ஒரு உறவு வரப்போகுது. விவேக்கின் புருவங்கள் உயர்ந்தது. டாக்டர், யூ மீன்? எஸ், ஷீ இஸ் பிரெக்னன்ட். இப்போ இவ வயிற்றுக்குள்ள 3 மாச கரு வளர்ந்துட்டுருக்கு. அப்படின்னா ஸ்வஸ்திகாவுக்கு மேரேஜ் இல்லை. அப்புறம் எப்படி? ஸ்வஸ்திகா கன்சீவ் ஆக மேரேஜ் ஒன்று தான் வழியா? யாராவது காதலிக்கிறதாய் சொல்லி ஏமாத்திட்டாங்களா? அதுவும் இல்லை. தென் ஸ்வஸ்திகா இப்போ வாடகை தாய், அதிலும் ரொம்பவும் காஸ்ட்லி வாடகை தாய். ஸ்வஸ்திகாவோட இப்போதைய மதிப்பு 2 கோடி ரூபாய். சிரித்துக்கொண்டே சொன்ன சத்யஜோதி அந்த அறையின் ஷெல்ஃபுக்கு போய் ஃபைல் ஒன்றை எடுத்து வந்து டீப்பாயின் மேல் வைத்து கொண்டு பிரித்தாள். போட்டோ ஒன்றை எடுத்தாள். மிஸ்டர் விவேக், இந்த போட்டோவை பாருங்க. விவேக் வாங்கி பார்த்தான். பிரெஞ்சு தாடி மீசையோடு ஒரு நடுத்தர வயது நபர் சிரித்தபடி போஸ் கொடுத்திருக்க, பக்கத்தில் ஒரு பெண் பீறிட்டு வரும் புன்னகையோடு தெரிந்தாள். மிஸ்டர் விவேக், இந்த போட்டோவில் இருக்கிற தம்பதிகள் யாருன்னு தெரியுதா? விவேக் பார்த்துவிட்டு தலையசைத்தான். தெரியல டாக்டர். சொல்றேன், இவர் ரொசாரியோ,
இது அவரோட ஒய்ஃப் ஜோத்னா. பணக்கார தம்பதிகள். பணக்காரர்கள்னா சாதாரண பணக்காரர்கள் கிடையாது. இவங்களுக்கு ஒரு தீவே சொந்தமா இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு தீவே சொந்தமா இருக்கா? எஸ், ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் எத்தனையோ மணல் திட்டுகள் இருந்தாலும் அளவில் பெரிதான ஒரு தீவும் இருக்கு. அந்த தீவின் பெயர் சில்வர் சாண்ட் ஐலாண்ட். அந்த தீவோட மொத்த பரப்பளவு 2 சதுர கிலோமீட்டர். ரொசாரியோ குடும்பத்தோட பரம்பரை சொத்து இந்த தீவு. இது ஒரு குட்டி சுற்றுலா தலம். ரொசாரியோ இந்த தீவை நல்ல முறையில் நிர்வகித்து வர காரணத்தால சுற்றுலா பயணிகள் கூட்டம் வருஷம் முழுவதும் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு சில வினாடிகள் பேச்சை நிறுத்திய சத்யஜோதி பின் குரலை தாழ்த்தி கொண்டு தொடர்ந்தாள். மிகப்பெரிய பணக்காரர்களாய் இருக்கிற ரொசாரியோவுக்கும் ஜோத்னாவுக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாது. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போனதுக்கு காரணம் ஜோத்னாவோட கர்ப்பப்பை ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு வலுவாக இல்லாததுதான். அவளுடைய கர்ப்பப்பை பலவீனமாய் இருந்த காரணத்தால ஒரு வாடகை தாய் மூலமாய் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடிவு பண்ணி அது சம்பந்தமாய் பேச 6 மாதங்களுக்கு முன்னாடி என்கிட்ட வந்தாங்க. ஒரு நாள் முழுக்க கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில் ஒரு வாடகை தாய் மூலமா குழந்தையை பெற்றுக்கொள்ள தீர்மானம் பண்ணி என்னையே ஒரு நல்ல பெண்ணாய் பார்த்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. அந்த சமயத்துல தான் ஒரு ஃபர்டிலிட்டி சம்பந்தப்பட்ட இலவச விழிப்புணர்வு முகாமின் வாலண்டியராய் பணியாற்றிய ஸ்வஸ்திகாவை மீட் பண்ணினேன். அவள் சேவை மனப்பான்மையோடு இருந்ததால ஒரு பணக்கார தம்பதிகளுக்கு நீ வாடகை தாயாய் இருந்து குழந்தை உன்னை பெற்றுக் கொடுக்க உனக்கு சம்மதமான்னு கேட்டேன். முதல்ல அவ தயங்கினா. அப்புறம் ஒரு பெரிய தொகை உனக்கு கிடைக்கும்னு சொன்னதால ஒத்துக்கிட்டா. ஒரு சின்ன இடைவெளி விட்டு மறுபடியும் சத்யஜோதி பேச்சை தொடர்ந்தாள். அதன்படி ரொசாரியோவின் உயிரணு ஜோத்னாவின் கருமுட்டைக்குள் செலுத்தப்பட்டு அது ஸ்வஸ்திகாவின் கருப்பையில் வைக்கப்பட்டது. அந்த கரு நல்லபடியாய் வளர்ந்து இப்ப 3வது மாதத்தை எட்டியிருக்கு. ஸ்வஸ்திகாவும் அவளுடைய வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தையும் ஆரோக்கியமாய் இருக்கிற இந்த சந்தோஷமான சூழ்நிலையில் இப்போது ஒரு பிரச்சனை எட்டி பார்த்திருக்கு. விவேக் புருவங்களை உயர்த்தினான். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ரொசாரியோவும் ஜோத்னாவும் தங்களுக்கு ஒரு வாரிசு கிடைக்க போற சந்தோஷத்துல வாரத்துக்கு ஒரு தடவை சில்வர் சாண்ட் ஐலாண்ட் தீவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமா பறந்து வந்து ஸ்வஸ்திகாவை பார்த்துட்டு போறாங்க. வேண்டிய எல்லா உதவிகளையும் பண்றாங்க. தான் ஒரு வாடகை தாயாய் இருக்கிற விஷயம் வெளியுலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்வஸ்திகா இதே ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வசதிகளோடு தங்கி என்னோட ஆலோசனையின் பேரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஸ்வஸ்திகாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. என்ன அச்சுறுத்தல்? ஸ்வஸ்திகாவை கொலை செய்ய யாரோ முயற்சி பண்றாங்க. இஸ் இட்? எஸ், 2 தடவை முயற்சி நடந்தது. முதல் முயற்சி 10 நாட்களுக்கு முன்னாடி ஸ்வஸ்திகா ஹாஸ்பிட்டலின் பின்பக்கம் இருக்கிற காலி திடலில் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது ஒருத்தன் திடீர்னு ஒரு தூண்மறைவில் இருந்து கத்தியோடு வெளிப்பட்டு ஸ்வஸ்திகாவை குத்த ட்ரை பண்ணியிருக்கான். அந்த சமயத்துல டாய்லெட்டில் இருந்து வெளிவந்த ஒரு ஆர்டர்லி பார்த்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டே ஓடி வரவும் கத்தியோடு இருந்த பேர்வழி மின்னல் வேகத்துல ஓடி சுவரேறி குதிச்சு ஓடி தப்பிச்சிட்டான். இந்த தகவலை நான் உடனடியாய் ரொசாரியோவுக்கும் அவருடைய மனைவி ஜோத்னாவுக்கும் தெரியப்படுத்தினேன். அடுத்த 2 மணி நேரத்திற்குள் அவங்க ஹெலிகாப்டர் மூலமா பதறி அடிச்சிட்டு வந்துட்டாங்க. தங்களோட வாரிசை அழிக்க யாரோ முயற்சி பண்றதாய் சொன்னாங்க. இனி எதிர்காலத்தில் ஸ்வஸ்திகாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அயன் ஃபோர்ட் என்ற ஒரு செக்யூரிட்டி கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி கதிர் என்கிற ஒரு செக்யூரிட்டி அதிகாரியை அப்பாயிண்ட் பண்ணிட்டு புறப்பட்டு போனாங்க. ஒரு வாரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தது. பட் 2 நாளைக்கு முன்னாடி ஸ்வஸ்திகாவுக்கு கொடுக்கப்பட்ட மினரல் வாட்டர் பாட்டிலின் மூடியில் ஒரு சின்ன துவாரம் இருந்ததை செக்யூரிட்டி கண்டுபிடிச்சு எனக்கு தகவல் கொடுத்தார். நான் அந்த பாட்டிலில் இருந்த தண்ணீரை ஹாஸ்பிட்டல் லேபில் வைத்து சோதனை பண்ணி பார்த்தபோது அதில் சோடியம் பென்டா என்கிற ஸ்லோ கில்லிங் பாய்சன் கலந்திருந்தது தெரிஞ்சது. நான் அரண்டு போயிட்டேன். இப்படி ஒரு வேலையை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணினேன், முடியலை. அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடிவு எடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் மெய்கண்டனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னேன். அவரும் உடனே புறப்பட்டு வந்து விஷயம் வெளியே போகாதபடி விசாரணை பண்ணினார். அவராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு நடுவுல ரொசாரியோவும் அவரோட மனைவியும் என்னை வந்து பார்த்தாங்க. ஸ்வஸ்திகா இனிமேலும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தா அவளை உயிரோடு பார்க்க முடியாத நிலைமை ஏற்படலாம். அதனால் அவளை எங்க தீவுக்கே கூட்டிட்டு போய் பாதுகாப்பா வச்சுக்கிறோம். பிரசவ சமயத்தில்
சமயத்தில் மட்டும் நீங்க வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. நானும் ஸ்வஸ்திகாவின் பாதுகாப்பை கருதி அவங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன். விவேக் சில வினாடிகள் மௌனமாய் இருந்துவிட்டு கேட்டான். டாக்டர், நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு கோணத்துல இருந்து யோசிக்க தோணுது. என்னோட கெஸ் ஒர்க்கை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ரொசாரியோ ஜோத்னா தம்பதிகளுக்கு வாரிசு உருவாக கூடாது என்கிற காரணத்துக்காகத்தான் ஸ்வஸ்திகாவை கொலை செய்ய யாரோ முயற்சி பண்றதா நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா, ஸ்வஸ்திகாவுக்காக நடந்த கொலை முயற்சியாய் இது ஏன் இருக்கக்கூடாது? விவேக், நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்வஸ்திகா உயிரோடு இருக்கிறது யாருக்கோ பிடிக்கலை. அப்படி அந்த யாரோ ஒருத்தர் நினைச்சிருந்தா ஸ்வஸ்திகா வாடகை தாயாய் மாறுவதற்கு முந்தி அவளை தீர்த்து கட்ட எத்தனையோ வாய்ப்புகள் இருந்திருக்கு. அந்த வாய்ப்புகளை அவன் பயன்படுத்தி இருக்கலாமே. ஸ்வஸ்திகா வாடகை தாயாய் மாறினது அந்த யாரோ ஒருத்தருக்கு பிடிக்காமல் போயிருக்கலாமே. அந்த கோபத்தின் காரணமாய் இந்த கொலை முயற்சிகள் நடந்திருக்கலாம் என்பது என்னோட கெஸ் ஒர்க். ஓகே மிஸ்டர் விவேக், நடந்த கொலை முயற்சிகள் எந்த ஒரு காரணத்துக்காக இருந்தாலும் சரி, ஸ்வஸ்திகாவும் அவளோட வயிற்றில் இருக்கிற குழந்தையும் இப்போது நமக்கு முக்கியம். ஸ்வஸ்திகாவுக்கு பிரசவம் நடக்க இன்னும் 7 மாத காலம் இருக்கு. அதுவரைக்கும் அவளை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. சர்டன்லி ஸ்வஸ்திகாவை என்னைக்கு ரொசாரியோ தம்பதிகள் தங்களோட சில்வர் சாண்ட் ஐலாண்ட் தீவுக்கு கூட்டிட்டு போறாங்க? இன்னைக்கு மத்தியானம் 4 மணிக்கு மொத்தம் 6 பேர் பயணம் செய்யக்கூடிய ஹெலிகாப்டரில் ரொசாரியோ தம்பதிகள் புறப்பட்டு வராங்க. பரங்கிமலை கண்டோன்மெண்டில் இறங்க ஹெலிபேட் நிர்வாகம் அனுமதி கொடுத்திருக்கு. அங்கே இறங்கி கார் பிடித்து ஹாஸ்பிட்டல் வராங்க. 1 மணி நேரம் இங்கே இருந்துட்டு ஸ்வஸ்திகாவையும் தன்னோடு கூட்டிட்டு போறாங்க. பாதுகாப்பு அதுக்கு ஏற்பாடு பண்ணாம இருப்போமா மிஸ்டர் விவேக்? ஏற்பாடு பண்ணிட்டோம். என்ன ஏற்பாடு? அவங்க கூட நீங்களும் விஷ்ணுவும் போறீங்க. விவேக்கின் நெற்றி வியப்புக்கு உட்பட்டது. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? அசிஸ்டன்ட் கமிஷனர் மேய்கண்டன் இடைமறித்து சொன்னார். மிஸ்டர் விவேக், இது நாங்க எடுத்த முடிவில்லை, கமிஷனர் எடுத்த முடிவு. ஸ்வஸ்திகாவை கொலை செய்ய நடந்த 2 முயற்சிகளையும் நாம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான ரொசாரியோவுக்கு வாரிசு இருக்கக்கூடாது என்று யாரோ விரும்புகிறார்கள். ஸ்வஸ்திகாவுக்கு எதிராக இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த கொலை முயற்சிகள் சில்வர் சாண்ட் ஐலாண்டிலும் நடக்கலாம். அதை தடுத்து நிறுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதற்கு காரணமானவர்களை கண்டுபிடிப்பதும் உங்கள் கூடுதல் பொறுப்பு. விவேக் தன் 2 தோள்களையும் ஜெர்க் செய்துவிட்டு புன்னகைத்தான். ஓகே, டிபார்ட்மெண்டின் கட்டளையை நான் மீற முடியாது. அந்த சில்வர் சாண்ட் ஐலாண்ட் தீவில் நானும் விஷ்ணுவும் எத்தனை நாட்கள் தங்க வேண்டியிருக்கும்? 2 வார காலம். அது என்ன 2 வார கணக்கு? அசிஸ்டன்ட் கமிஷனர் மேய்கண்டன் சிரித்தார். உங்களிடம் எந்த வழக்கு வந்தாலும் அதற்கு ஆயுள் 2 வார காலம் தானே. அதற்குள் கொலையாளி லாக்கப்புக்குள் மண்டி போட்டு கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்பானே. மேய்கண்டன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சத்யஜோதியின் செல்போன் ஒரு டியூனை வெளியிட்டு கூப்பிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தாள். டியூட்டி டாக்டர் பரிமளம். என்ன பரிமளம்? டாக்டர், ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு. பேஷண்ட் ஆனா பெண்ணா? பெண், 25 வயசு இருக்கலாம். பாய்சன் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூசைட் அட்டம்ப்டா? அப்படிதான் தெரியுது. வேண்டாம், வேற ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிடு. செத்துட்டானா போலீஸ் என்கொயரி என்கிற பேர்ல நம்ம உயிரை எடுத்துடுவாங்க. வேற ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்ல முடியாது டாக்டர். ஏன்? டாக்டர் பிராணேஷ் பேஷண்டோடு வந்திருக்கிறார். அதுவும் இல்லாம சொல்லு, உளவுத்துறையிலிருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ரகோத்தமன், அப்புறம் அதே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பெர்னாண்டோவும் வந்திருக்காங்க. பாய்சன் குடிச்ச அந்த பொண்ணை எப்படியாவது பிழைக்க வைக்கணும்னு சொல்றாங்க. சரி, அந்த பெண்ணை அட்மிட் பண்ணிக்க. நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வரேன். அத்தியாயம் 8. ஐசி யூனிட்டுக்கு வெளியே நின்றிருந்த உளவுத்துறையின் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரகோத்தமன் விவேக்கையும் விஷ்ணுவையும் பார்த்ததும் முகம் முழுவதும் பிரகாசமானார். பதட்ட உடம்போடு பக்கத்தில் வந்தார். மிஸ்டர் விவேக், நீங்க எங்க இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம்? யாராவது இன்பேஷண்டாய் இருக்காங்களா? விவேக் அவருடைய கையை பற்றி குலுக்கினான். நோ சார், டாக்டர் சத்யஜோதி அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் மேய்கண்டன் அழைப்பின் பேர்ல இங்கே ஒரு கேஸை அட்டன் பண்ண வந்தோம். அதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நீங்க ஒரு பெண்ணை இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்கிற விஷயம் தெரிஞ்சுது. யார் சார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணுக்காக நீங்க ஏன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரணும்? விவேக், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம்னு இருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி வி மெட் ஹியர். வாங்க, அப்படி உட்கார்ந்து பேசுவோம். விஷ்ணு, நீங்களும் வாங்க. ரகோத்தமன் 2 பேரையும் அந்த வராந்தாவின் ஓரத்துக்கு கூட்டி போய் அங்கிருந்த நாற்காலிகளில் உட்கார வைத்து தானும் உட்கார்ந்தார். அந்த பொண்ணோட பேர் முகில் என்று ஆரம்பித்து எல்லாவற்றையும் ஒரு 3 நிமிட
நிமிட நேரத்தில் சொல்லி முடித்தார். விவேக் எல்லாவற்றையும் பொறுமையாய் கேட்டுக்கொண்ட பின் ரகோத்தமனை ஏறிட்டார். சார், அந்த பெண் முகில் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் தானா என்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். யார்கிட்ட சார்? சென்னை பிரஸ் பீப்புள் அசோசியேஷன் தலைவராயிருக்கிற செல்வரத்னம் எனக்கு வேண்டியவர்தான். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். முகில் என்கிற பேரில் ஒரு பெண் பிரஸ் ரிப்போர்ட்டர் இருப்பதை அவர் கன்ஃபார்ம் பண்ணினார். அவர் சொல்ற அடையாளங்கள் இந்த பெண்ணுக்கு ஒத்து போகுது. முகில் உங்ககிட்ட என்ன விஷயமாய் பேச வந்திருப்பாள்னு நினைக்கிறீங்க சார்? புரியல விவேக். அவளோட வேனிடி பேக்கை சோதனை பண்ணி பார்த்தபோது 2 தமிழ் பேப்பர் கிடைச்சது. அந்த 2 தமிழ் பேப்பரை எதுக்காக கொண்டு வந்தாள்னு தெரியல. வேனிடி பேக்ல செல்போன் இருந்ததாய் சொன்னீங்களே, அதை கிளறி பார்த்தீங்களா? பார்த்தேன். எந்த ஒரு தகவலுமே உபயோகப்படுற மாதிரி இல்லை. கால் ரிஜிஸ்டருக்குள்ள பத்திரிகை ஆபீஸ்களோட ஃபோன் நம்பர்களும் பிரஸ் ரிப்போர்ட்டர்களோட ஃபோன் நம்பர்களும் மட்டுமே இருந்தது. மெசேஜ் இன்பாக்ஸ் பூராவும் கடி ஜோக்ஸ், சர்தார்ஜி ஜோக்ஸ். அந்த 2 தமிழ் பேப்பர்களையும் கொண்டு வந்திருக்கீங்களா சார்? இதோ அந்த பெண் முகிலுக்கு சுய உணர்வு வந்து அவ பேசக்கூடிய நிலைமையில் இருந்தா பேப்பர்ஸை காட்டி இதுல என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னு கேட்க அந்த பேப்பர்களை கொண்டு வந்திருக்கேன். நான் அந்த பேப்பர்களை பார்க்கலாமா சார்? ஷியோர் என்றவர் தனக்கு பின்னால் நின்றிருந்த பெர்னாண்டோவை பார்க்க அவர் தன் கையில் வைத்திருந்த பிரீஃப் கேஸை பிரித்து அந்த 2 தமிழ் நாளிதழ்களையும் எடுத்து விவேக்கிடம் நீட்ட அவன் வாங்கி பிரித்தான். ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டி செய்திகளை உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருந்த வினாடி ஐசி யூனிட்டிலிருந்து சத்யஜோதி டாக்டர் பிராணேஷோடு இணைந்து வெளிப்பட்டாள். விவேக், டாக்டர்ஸ் வராங்க. பதட்டமாய் எழுந்தார்கள். பெர்னாண்டோ கேட்டார், டாக்டர், முகிலுக்கு கான்சியஸ் திரும்பி இருக்கா? சத்யஜோதி தன் இடது கையின் ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் உபயோகப்படுத்தி நெற்றியை பிடித்து கொள்ள பிராணேஷ் ஒரு பெருமூச்சோடு சொன்னார், எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முகிலோட உயிரை காப்பாற்ற முடியல. பட் உயிர் பிரியிற நேரத்துல அவளுக்கு லேசாய் கான்சியஸ் வந்தது. ஏதோ சொல்ல விரும்பினா, அவளால முடியல. கடைசியில் திக்கி திணறி 6 ஆங்கில எழுத்துக்களை மாத்திரம் சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டா. அது என்ன எழுத்துக்கள் டாக்டர்? பிராணேஷ் ஒரு துண்டு பேப்பரில் தான் எழுதி வைத்திருந்த அந்த எழுத்துக்களை காட்ட எல்லோரும் பார்த்தார்கள். ISI SSI. விவேக் வாய்விட்டு படித்தான். ISI SSI. ஏதாவது புரியுதா விவேக்? உடனடியா எதுவும் தோணல. பட் இது ஒரு வார்த்தை கிடையாது, ஏதோ ஒரு பெரிய வாக்கியத்தோட அப்ரிவேஷன். முகில் கொண்டு வந்த அந்த 2 தமிழ் பேப்பர்களில் இந்த ISI SSI எழுத்துக்கள் இருக்கான்னு பாருங்க. விவேக் பேப்பரை முழுமையாய் படித்து பார்த்தான். பேப்பரின் எந்த ஒரு பக்கத்திலும் எந்த ஒரு செய்தியிலும் அந்த எழுத்துக்கள் இல்லை. உளவுத்துறையிடம் என்ன சொல்ல வந்தாள் அந்த முகில்? அத்தியாயம் 9. விவேக்கும் விஷ்ணுவும் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். முகங்களில் ஒரு டன் களைப்பு. டிவியில் சமையல் புரோகிராம் பார்த்து கொண்டிருந்த ரூபலா ரிமோட் கண்ட்ரோலில் அந்த நிகழ்ச்சியை அழித்துவிட்டு எழுந்தாள். என்னங்க, அந்த டாக்டர் அம்மா சத்யஜோதிக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? ஒரு ஆபத்தும் இல்லை ரூபி. சி இஸ் சேஃப். அந்த அம்மா எதுக்காக உங்களை கூப்பிட்டாங்க? விவேக் பதில் சொல்வதற்குள் விஷ்ணு குறுக்கிட்டான். மேடம். என்ன விஷ்ணு? எனக்கும் பாசுக்கும் இப்ப ரெட்ட தலைவலி. சூடா 8 மிளகாய் பஜ்ஜியும் ஸ்ட்ராங்கா 2 டம்ளர் காஃபியும் சாப்பிட்டாதான் அந்த தலைவலி காணாமல் போகும் மேடம். என்னங்க இவன் இப்படி சொல்றான்? அவன் உண்மையைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ரூபி. டாக்டர் சத்யஜோதியும் அசிஸ்டன்ட் கமிஷனர் மெய்கண்டனும் என்னை கூப்பிட்டது வேறு ஒரு விவகாரத்துக்காக. அங்கே போய் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விவகாரம் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிச்சு. ஒரு பக்கம் உளவுத்துறை அசிஸ்டன்ட் டைரக்டர் ரகோத்தமன், இன்னொரு பக்கம் டாக்டர் சத்யஜோதி. இப்ப 2 கேஸையும் டீல் பண்ண வேண்டிய கட்டாயம். 2 கேஸா? ஆமா மேடம். ஒரு கேஸ்ல முகில் ஹீரோயின், 2வது கேஸ்ல ஸ்வஸ்திகா ஹீரோயின். 2 ஹீரோயின்களுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு இனிமேதான் கண்டுபிடிக்கணும். இவன் என்னங்க சொல்றான்? ரூபி, அவன் உண்மையைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே குழப்பமாய் இருக்கு. 2மே பெண்கள் சம்பந்தப்பட்டது. என்னதான் நடந்ததுன்னு சொல்லுங்களேன். சோபாவுக்கு சாய்ந்து கொண்டு விவேக் சொல்ல ஆரம்பித்தான். 5 நிமிடம் கரைந்தது. பிரமிப்போடு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட ரூபலா தன் பெரிய கண்களை விரித்தாள். இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மேல் சில்வர் சாண்ட் ஐலாண்டுக்கு நீங்களும் விஷ்ணுவும் போறது கன்ஃபார்ம் தானே? 100% கன்ஃபார்ம். ஒரு வாடகை தாயா இருக்கிற ஸ்வஸ்திகாவை கொலை பண்ண யாரோ முயற்சி செய்யறாங்க. அந்த கொலையாளி யாருன்னு 10 நாளைக்குள்ள நாங்க கண்டுபிடிக்கணும். சென்னையில் இருக்கிற அந்த கொலையாளி சில்வர் சாண்ட் ஐலாண்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு.
இருக்கா? வரலாம்ங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அந்த தீவில் நீங்க எத்தனை நாள் இருக்க போறீங்க? 10 நாள். நீங்க இருக்கிற அந்த 10 நாளுமே கொலையாளி அந்த தீவுக்கு வராம சென்னையிலேயே இருந்துட்டு நீங்க சென்னைக்கு திரும்பின பிறகு கொலையாளி தீவுக்கு வந்து ஸ்வஸ்திகாவை தீர்த்து கட்ட நினைக்கலாமே. அந்த வாய்ப்பும் இருக்கு. ஸ்வஸ்திகாவை தீர்த்து கட்ட முயற்சித்த கொலையாளியை பிடிக்க சென்னை போலீஸ் ஒரு தனி படையை நியமிச்சு மும்மரமாய் தேடிக்கிட்டு இருக்கு. கொலையாளிக்கு அந்த ரிஸ்கும் இருக்கிறதால ஸ்வஸ்திகாவை தேடிக்கிட்டு தீவுக்கு வர சான்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம ஸ்வஸ்திகா கிட்ட நிறைய பேசணும். சின்ன சின்னதா நிறைய கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகளுக்கு அவ சொல்ற பதில்களில் இருந்து கொலையாளி யாரா இருக்கக்கூடும் என்கிற பிரதான கேள்விக்கு விடை கிடைக்கும். சரி, முகில் விவகாரத்தை எப்படி டீல் பண்ண போறீங்க? நானும் விஷ்ணுவும் சில்வர் சாண்ட் ஐலாண்டிலிருந்து திரும்பி வர வரைக்கும் அந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருக்க போறது யார் தெரியுமா? யாரு? நீதான். என்னது, நானா? ஆமா, நான் சொல்றபடி நீ செயல்பட்டா போதும் சொன்ன விவேக் குரலை தாழ்த்தினான். இதோ பாரு ரூபி, ஸ்வஸ்திகாவோட பிரச்சனையை காட்டிலும் முகிலோட பிரச்சனை அபாயகரமானது. அது எப்படி அபாயகரமானதுன்னு சொல்றீங்க? விஷ்ணு, நீ சொல்லுடா. என்ன பாஸ், விளையாடுறீங்களா? 2 கேஸ்லயும் பெண்கள் அழகா இருக்காங்க என்கிற ஒரே ஒரு சாதகமான விஷயத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. டேய், அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் முகில் கொண்டு வந்த 2 தமிழ் பேப்பர்களை நீயும் தானே பார்த்த? ஆமா, அந்த பேப்பர்ஸ் இப்பவும் உன்கிட்ட தானே இருக்கு. ஆமா பாஸ், அதை எடு. விஷ்ணு எடுத்தான். ஒரு பேப்பர் காலை ஒளி, இன்னொரு பேப்பர் கடலோசை. ரூபி, இந்த 2 தமிழ் பேப்பர்களையும் நீ கொஞ்சம் கவனமா உன்னிப்பா படிச்சு பாரு. இதுல பிரசுரமாயிருக்கிற எல்லா விஷயங்களுமே சாதாரணமா இருப்பது போல தோணும். ஆனா ஒரு பேப்பர்ல வந்திருக்கிற செய்தி இன்னொரு பேப்பர்ல அபாயகரமான அவதாரத்தை எடுத்திருக்கு. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். விஷ்ணு கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைச்சேன். அவனால முடியல போடி இருக்கு. உன்னால முடியுதான்னு முயற்சி பண்ணி பாரு. என்ன பாஸ், இப்படி ஒரு மேட்டர் உங்ககிட்ட இருக்குங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதான் இப்ப சொல்லிட்டேனே. இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல பாஸ். இந்த 2 பேப்பர்ல இருக்கிற எல்லா மேட்டர்களையும் படிச்சு அந்த அபாயகரமான அவதாரம் எதுன்னு கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடி. மேடத்துக்கும் உனக்கும் சரியா 1/2 மணி நேரம் தரேன். அதுக்குள்ள உங்கள யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாக்குறேன் சொன்ன விவேக் லேப்டாப் கம்ப்யூட்டரை எடுத்து மடியில் வைத்து கொண்டான். விஷ்ணுவும் ரூபலாவும் அந்த 2 பத்திரிகைகளின் பக்கங்களை புரட்டி செய்திகளை படித்து பார்த்தார்கள். ஒரு செய்தியை இன்னொரு செய்தியோடு ஒப்பிட்டார்கள். தைவான் நாட்டு பிரதமர் இந்தியா வருகை. 2 நாடுகளுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. ஊழலை நிரூபிக்க தயாரா? எதிர்க்கட்சி தலைவர் அதிரடி அருணாச்சலத்துக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பொன்னம்பலம் பகிரங்க சவால். கள்ளக்காதலில் 3 பேருக்கு அரிவாள் வெட்டு. ஆட்டோ லாரியோடு மோதி 3 பேர் பலி. நடிகை மாதுளாவுக்கு 2வது பெண் குழந்தை பிறந்தது. சென்ற மாதம் குண்டுவீச்சில் பலியான 9 பேர் குடும்பத்துக்கும் உதவித்தொகை 5 லட்சமாக உயர்வு. ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் கிளம்ஸ்டர் நேர் செட்டில் அபார வெற்றி. கிரிக்கெட் விளையாட்டில் சூதாட்டம் கலந்தால் ரசிகர்களிடையே இப்போது இருக்கும் கிரிக்கெட் மோகம் எதிர்காலத்தில் காணாமல் போய்விடும். கேவ் ரத்னா விருது இந்த வருடம் கேசரி சிங்கிற்கு கிடைக்கும் வாய்ப்பு. ரூபலாவும் விஷ்ணுவும் எல்லா செய்திகளையும் படித்து ஒப்பிட்டு பார்த்து களைத்து போக 1/2 மணி நேரம் காணாமல் போயிருந்தது. விவேக் பார்த்து கொண்டிருந்த லேப்டாப்பை மூடினான். 2 பேரையும் சிரிப்போடு பார்த்தான். என்ன, அந்த அபாயகரமான அவதாரம் எதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? என்னால முடியல, நுர தள்ளுது பாஸ். ரூபி, நீ? நான் அம்பேல். ரூபலா தன் 2 கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தினாள். உடம்புல 2 டன் டயர்டு. சரி, அது என்னன்னு நானே சொல்லிடுறேன். விவேக் நிமிர்ந்து உட்கார்ந்து பேச்சை ஆரம்பித்தான். 2 பேப்பர்லையும் இருந்த எல்லா நியூஸையும் படிச்சு பார்த்தீங்களா? படிச்சு பார்த்தோம். அதுல வந்திருந்த விளம்பரங்களை படிச்சு பார்த்தோம். அந்த விளம்பரங்களில் எதுவும் உங்க பார்வைக்கு வித்தியாசமா படலையா? படலையே. விவேக் புன்முறுவலித்தான். எனக்கு ஒரு விளம்பரம் வித்தியாசமா பட்டது. அந்த விளம்பரத்தில் இருந்த வாசகங்களும் வித்தியாசமா பட்டது. அது எந்த விளம்பரம் பாஸ்? காலை ஒளி பத்திரிகையை எடு. 2ஆம் பக்கத்தை பிரி.
8வது பத்தியில் பிரசுரமாகி இருக்கிற அந்த விளம்பரம் என்னன்னு பாரு. விஷ்ணு அந்த பத்திரிகையை எடுத்து பார்த்தான். இயற்கை எய்தினார் என்ற வாக்கியத்துக்கு கீழே தாடியும் மீசையுமாய் ஒரு நபரின் போட்டோவுக்கு கீழே கொட்டை எழுத்தில் பெயர் தெரிந்தது. வீரபத்மன். பிறந்த தேதி 22/5/1970. இறந்த தேதி உனக்கு இறப்பு கிடையாது. விஷ்ணு அந்த விளம்பரத்தை பார்த்து கொண்டிருக்க விவேக் சொன்னான், விஷ்ணு அந்த போட்டோவுக்கு கீழே எழுதப்பட்டிருக்கிற அஞ்சலி வாசகங்களை படி. விஷ்ணு வாய்விட்டு படித்தான். வீரபத்மா, நீ இறந்து விட்டாய் என்றும் மரணம் உன்னை தன் மடியில் போட்டுக்கொண்டது என்றும் உன் உறவினர்கள் சொல்கிறார்கள், புலம்புகிறார்கள். நாங்கள் அதை நம்பவில்லை. ஏனென்றால் உனக்கு மரணமே கிடையாது என்பதும் இறப்பு என்கிற வார்த்தையே உன் வாழ்க்கை அகராதியில் இல்லை என்பதும் எங்களுக்கு மட்டுமே தெரியும். நீ உன் மூச்சை மட்டுமே நிறுத்தி கொண்டாய் என்றும் எங்களோடு நீ வாழ்கிறாய். எங்கள் உடல், பொருள், உயிர் அனைத்தும் உனக்கே உனக்கே உனக்கே. இப்படிக்கு உனக்கு துணையாய் பரசுராமன், வின்சென்ட் பால்ராஜ், சிவந்தியம்மாள், சொக்கநாதன், சுலைமான், வினோத்குமார், ஜெயராஜ், வால்சந்த், கோகிலா. விஷ்ணு அந்த விளம்பர வாசகங்களை படித்து முடித்ததும் விவேக் கேட்டான், இந்த விளம்பரத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு பாஸ்? வீரபத்மன் என்கிற நபர் மேலே கண்மூடித்தனமான பாசம் வச்சிருக்கிற நண்பர்களும் உறவினர்களும் சேர்ந்து இந்த விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஒருத்தர் இறந்துட்டா அவர் இறக்கலை, நம்மோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றது வழக்கத்தில் உள்ள ஒரு ஆறுதல் வார்த்தை. அந்த உணர்வோடு தான் வார்த்தைகளை கொஞ்சம் கவிதைத்தனமாய் போட்டு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அப்படி விளம்பரம் கொடுத்தது யாரு? இது என்ன கேள்வி பாஸ்? செத்து போன அந்த வீரபத்மனுக்கு வேண்டிய நபர்கள் தான். மொத்தம் 9 பேர். விவேக் சிரித்தான். என்ன பாஸ் சிரிக்கிறீங்க? அப்படி விளம்பரம் கொடுத்தது வீரபத்மனுக்கு வேண்டிய நபர்கள் இல்லை, பின்னே வேண்டாத நபர்கள். விஷ்ணுவும் ரூபலாவும் திகைத்தார்கள். பாஸ், நீங்க சொல்றது எனக்கு புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க 2 பேருக்கும் புரியும். அந்த விளம்பரத்துல மொத்தம் எத்தனை பேரோட பெயர்கள் இருக்குன்னு பாரு. விஷ்ணு எண்ணிவிட்டு சொன்னான். மொத்தம் 9 பேர் பாஸ். சரி, இப்போ இன்னொரு தமிழ் பேப்பரான கடலோசையை எடுத்து அந்த பத்திரிகையோட 5வது பக்கத்தில் 2வது பத்தியை பாரு. விஷ்ணு எடுத்து பார்த்தான். என்ன நியூஸ் போட்டிருக்காங்க? விஷ்ணு வாய்விட்டு படித்தான். சென்ற மாதம் குண்டுவீச்சில் பலியான 9 பேர் குடும்பத்துக்கும் உதவித்தொகை 5 லட்சமாக உயர்வு. இந்த வெடிகுண்டு சம்பவம் எந்த ஊரில் நடந்ததுன்னு தெரியுமா? தெரியும் பாஸ். போன மாசம் விருதாச்சலம் டு சென்னை ராத்திரி நேர பயணிகள் பஸ் மீது விஷமிகள் யாரோ குண்டு வீச பஸ்ஸில் இருந்த 9 பேர் உடல் சிதறி செத்து போயிருக்காங்க. நியூஸ் பூராவும் படிச்சிட்டேன். அந்த 9 பேரோட குடும்பத்துக்கு தான் அரசு 5 லட்சம் ரூபாயை இழப்பீட்டு தொகையாய் தரப்போறாங்க. வெடிகுண்டு வீச்சில் பலியான 9 பேரோட பெயர்களை அந்த செய்தியில் போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க பாஸ். படி. விஷ்ணு படித்தான். பரசுராமன், வின்சென்ட் பால்ராஜ், சிவந்தியம்மாள், சொக்கநாதன், சுலைமான், வினோத்குமார், ஜெயராஜ், லால்சந்த், கோகிலா. விஷ்ணு பெயர்களை படிக்க படிக்க ரூபலா திடுக்கிட்டு போனவளாய் கத்தினாள். என்னங்க இது? அந்த வீரபத்மனோட இரங்கல் விளம்பரத்துல இருந்த அதே பெயர்கள் இதிலும் இருக்கு. குண்டுவீச்சில் செத்து போனவங்க எப்படி விளம்பரம் கொடுக்க முடியும்? விளம்பரம் கொடுத்தது அந்த 9 பேரும் கிடையாது ரூபி. அந்த பெயர்களை உபயோகப்படுத்தி வேற யாரோ அந்த விளம்பரத்தை கொடுத்திருக்காங்க. ரூபலா திகைத்தாள். எதற்காக இப்படி? கோபம், பழிக்கு பழி வாங்கும் உணர்ச்சி. யாருக்கு யார் மேல கோபம்? ரூபி, இரங்கல் செய்தி போட்டோவில் இருக்கிற நபர் உண்மையிலேயே வீரபத்மன் கிடையாது. அவன் பேரு சூறாவளி சூசை. சொந்த ஊர் நாகப்பட்டினம். மீனவ குடும்பத்தில் பிறந்த சூசை முதல்ல கடத்தல்காரனா இருந்து அப்புறம் ஒரு தீவிரவாதியாய் மாறி போலீஸுக்கு ஒரு பெரிய தலைவலியாய் இருந்தவன். போன 6 மாசத்துக்கு முன்னாடி தான் என்கவுண்டர்ல போட்டு தள்ளினாங்க. விஷ்ணு வாயை பிளந்தான். ஓ, இவன் அந்த சூசையா? ஒரிஜினல் சூசையோட போட்டோவில் மார்பிங் பண்ணி தாடி மீசையை சேர்த்து வீரபத்மனாய் மாற்றி இந்த விளம்பரத்தை வெளியிட்டிருக்காங்க இல்லையா பாஸ்? எஸ், ஒரிஜினல் சூசையோட போட்டோவா இருந்தால் எந்த பத்திரிகைக்காரனும் விளம்பரத்தை போட மாட்டானே. அதனால போட்டோவை மார்பிங் பண்ணி உருவத்தை மாத்தி பேரை மாத்தி விளம்பரம் கொடுத்திருக்காங்க. பேப்பர்காரனும் ஏமாந்து விளம்பரத்தை பிரசுரம் பண்ணிட்டான். ரூபலா கேட்டாள், எதுக்காக இப்படி ஒரு விளம்பரம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோபம். சூசையை என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொன்ற போலீஸ் மேல கோபம். அந்த கோபத்தை வெளிக்காட்டதான் விருதாச்சலம் சென்னை பயணிகள் பஸ் மேல்
சூசையோட சக தீவிரவாத நண்பர்கள் வெடிகுண்டு வீசி 9 பேரை சிதறடிச்சாங்க. அந்த சம்பவத்தை ஒரு வெற்றியா நினைச்சு சூசைக்கு அஞ்சலி செலுத்த நினைச்சு இப்படி ஒரு விளம்பரத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது வெடிகுண்டு வீச்சில் செத்துப்போன அந்த 9 பேரும் அஞ்சலி செலுத்துற மாதிரி மேட்டரை தயார் பண்ணி இருக்காங்க. விவேக் பேச பேச விஷ்ணுவின் வாய் வியப்பால் ஒரு சின்ன குகை மாதிரி திறந்து கொண்டது. பாஸ், நானும் காலையிலிருந்து உங்க கூட தான் இருக்கேன். எப்படி இந்த 2 பேப்பர்களையும் பார்த்த மாத்திரத்தில் இவ்வளவு விஷயங்களை கேதர் பண்ணீங்க? பிரஸ் ரிப்போர்ட்டர் முகில் உளவுத்துறை அசிஸ்டன்ட் டைரக்டர் ரகோத்தமன் கிட்ட ஏதோ ஒரு உருப்படியான தகவலை கொடுக்க வந்திருக்கா. அவகிட்ட அந்த 2 தமிழ் பேப்பர்களை தவிர வேறு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. விவகாரம் அந்த பேப்பர்களில் தான் இருக்கணும் என்கிற முடிவுக்கு வந்தேன். ரகோத்தமன் என்கிட்ட பேப்பர்களை காட்டிய போது நானும் முதல்ல செய்திகளை தான் பார்த்தேன். வெடிகுண்டு வீச்சில் பலியான 9 பேர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகையாய் வழங்கப்படும் செய்தியையும் அந்த 9 பேர்களின் பெயர்களையும் படிச்சிட்டு அடுத்த பேப்பரை புரட்டிய போது வீரபத்மனின் இரங்கல் விளம்பரம் கண்ணில் பட்டது. விளம்பர வாசகம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கவே படிக்க ஆரம்பிச்சேன். விளம்பரத்தோட கடைசி வரிக்கு கீழே எங்கள் உடல், பொருள், உயிர் அனைத்தும் உனக்கே 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 இப்படிக்குன்னு போட்டு பரசுராம்னு ஆரம்பிச்சு 9 பேரோட பெயர்களை போட்டிருந்தாங்க. அந்த பெயர்களை படித்ததுமே என்னோட மனசுக்குள்ள ஒரு பொறி பறந்தது. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அதே பெயர்களை இன்னொரு பேப்பரில் இருக்கிற வெடிகுண்டு வீச்சு செய்தியில் படித்தேன். வரிசை மாறாம அதே 9 பெயர்கள். இதில் ஏதோ ஒரு அபாய அறிவிப்பு இருக்கிறதாய் என்னோட மனசுக்கு பட்டது. இதைத்தான் உளவுத்துறைக்கு சொல்ல முகில் வந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அதை எல்லார் முன்னாடியும் தெரியப்படுத்தினால் விஷயம் உடனே பேப்பர், டிவி, மீடியாக்களுக்கு போய் சம்பந்தப்பட்ட நபர்கள் உஷாராயிடுவாங்கன்னு நினைச்சு மௌனமா இருந்துட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்ரூம் போறதாய் சொல்லிட்டு தனியாய் போய் கிரைம் பிரான்ச்சில் இருக்கும் நெப்போலியனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லி சம்பந்தப்பட்ட பத்திரிகை ஆபீஸுக்கு போய் விசாரிக்க சொன்னேன். நெப்போலியனும் அதிரடியாய் செயல்பட்டு அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளே எல்லா தகவல்களையும் திரட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். மேற்கொண்டும் சில தகவல்களோடு நெப்போலியன் இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இங்கே இருப்பார். ஃபென்டாஸ்டிக் பாஸ், நீங்களும் நானும் ஒரே ஸ்பாட்ல தான் இருந்தோம். நீங்க 6 அடிச்சிருக்கீங்க, நான் டக் அவுட். ரூபி, இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேளு. பாஸ், மேடத்துக்கிட்ட போட்டு கொடுக்காதீங்க. ரூபலா திரும்பி நின்று விஷ்ணுவை முறைத்தாள். அங்கே என்னடா பண்ணிட்டு இருந்த? ஒன்றும் பண்ணல மேடம். 50 வயசிலும் அழகாயிருந்த சத்யஜோதி டாக்டர் அம்மாவை கலைக்கண்ணோடு ரசித்து பார்த்து அந்த அம்மா 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்கன்னு ஃப்ளாஷ்பேக்கில் ரீல் ஓட்டி மனத்திரையில் பார்த்துட்டு இருந்தேன். பாஸ், அதை போய் தப்பாக நினச்சிட்டார். என்னங்க, டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி இவனை 1 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்களேன். அது நடக்காது ரூபி. ஏன்? கிரைம் பிரான்ச் டைரக்டர் ராமுண்ணி நாயருக்கு இவன் பயங்கர பெட். மலையாளத்தில் பேசி ஏகப்பட்ட ஜோக்குகளை சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தி தன்னோட பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கான். அட பாவி, விருது கொடுத்து பாராட்டினதுக்கு ரொம்பவும் நன்றி மேடம். ரூபலா கோபமாய் பேச வாயெடுத்த வினாடி வாசலில் பைக் சத்தம் கேட்டது. விஷ்ணு எட்டி பார்த்துவிட்டு சொன்னான், நெப்ஸ் பாஸ். நெப்போலியன் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான். விவேக்கிற்கு ஒரு சல்யூட் கொடுத்துவிட்டு நகர்ந்தான். வாங்க நெப்போலியன், பி சீட்டட். அவன் உட்கார்ந்தான். என்ன நெப்போலியன், அந்த கடலோசை பத்திரிகை ஆசிரியர் தாமரை செல்வன் என்ன சொல்றார்? சார், அந்த வீரபத்மன் விளம்பர சம்பந்தமாய் ஆசிரியர்கிட்டையும் விளம்பர மேனேஜர் கிட்டையும் பேசி பார்த்தேன். அந்த விளம்பரத்தை தர ஒரு 70 வயது பெரியவர் வந்து மேட்டரையும் பணத்தையும் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள போயிட்டாராம். அது தீவிரவாதி சூசையோட போட்டோன்னு அவங்களுக்கு தெரியல. விஷயத்தை நான் சொன்னதும் வெளவெளத்து போயிட்டாங்க. சரி, இந்த சூசை விளம்பர மேட்டர் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்களா? சொல்லிட்டேன் சார். நாம சொல்ற வரைக்கும் அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அப்புறம் முகிலை பத்தி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிளப்ல விசாரிச்சு பார்த்தீங்களா? விசாரிச்சு பார்த்தேன் சார். ரொம்பவும் துணிச்சலான பொண்ணுன்னு எல்லோருமே சொன்னாங்க. ஒரே ஒரு நிருபர் மட்டும் அதிரடியாய் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன அது? 2 மாசத்துக்கு முந்தி முகில் பாகிஸ்தானுக்கு போய் 1 வாரம் இருந்துட்டு வந்திருக்காளாம். பாகிஸ்தானுக்கா? ஆமா சார். பர்பஸ் தெரியல சார். உங்களுக்கு தகவல் சொன்ன அந்த நிருபர் பேர் என்ன?
பாரதி நேசன் சார் புண்ணிய பூமி என்கிற பத்திரிகையில் ஒர்க் பண்றார். அவரை நான் பார்க்கணுமே. நெப்போலியன் தயங்கினான். சார் அது என்ன? பாரதி நேசன் ரொம்பவும் பயப்படுறார். முகில் பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்த விஷயம் அவர் மூலமாக தான் வெளியே வந்தது என்கிற விஷயம் பிரஸுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார். சரி, முகில் எந்த மாசம் எந்த தேதியில் பாகிஸ்தான் போனாள் என்கிற விவரம் பாரதி நேசனுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு சொன்னார். நோ ப்ராப்ளம் நெப்போலியன். முகில் எப்போ பாகிஸ்தானுக்கு போனாள் என்கிற விவரத்தை நாம ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கிட்டே இருந்து வாங்கிக்கலாம். அப்புறம் முகிலுக்கு நெருங்கின தோழி யாருங்கிறதை பிரஸ் சர்க்கிளில் என்கொயரி பண்ணினீங்களா? பண்ணினேன் சார். முகில் ஒரே ஒரு பெண்ணோடு மட்டும் நெருக்கமாக இருந்திருக்கார். யாரு? பேரு ஸ்வஸ்திகா.